தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 8 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டும் நீதிமன்றத்தில் வழக்குகளும் இருக்கிறது. அதில் ஒரு அமைச்சர் சிறை கம்பிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார், செந்தில் பாலாஜி அவர்கள். அதேபோன்று செம்மண் திருட்டில் ஈடுபட்ட திரு பொன்முடி அவர்கள் கைது செய்யப்பட்டு இடைக்கால ஜாமீனில் இருந்து கொண்டிருக்கிறார். அதேபோன்று மேலும் 6 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் கண்டினியூவா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு 8 அமைச்சர்கள் வெகு விரைவில் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கூடுதலாக அதாவது இந்த சிந்தட்டிக் ட்ரக் என்று சொல்லக்கூடிய மாஃபியா ட்ரக் விற்பனை செய்து நம்முடைய நாட்டை மட்டுமல்ல வெளிநாடுகளையும் மிகப்பெரிய அளவிற்கு பணத்தை சம்பாதித்த அவர்களுடைய தொடர்பு திமுகவோடு இருக்கிறது என்பதை இன்றைக்கு மத்திய உளவு அமைப்புகளும் போதைப் பொருள் தடுப்பு முகமையும் கண்டுபிடித்திருக்கிறது. அதனால் அதில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுவார்கள். அதேபோன்று திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். ஆனால் அவரும் கூடிய விரைவில் தீகார் சிறைக்கு செல்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பிரச்சாரத்தில் முஸ்லிம்களை ஊடுருவல்காரர்கள் என்று சொன்னார்கள். உங்களுடைய கேள்வியில நீங்க சொல்றீங்க, கண்டிப்பாக சொன்னார், அதுல மாற்று கருத்து இல்ல. அது பாரத தேசத்தில் உள்ள இஸ்லாமியர்களை கிடையாது, அது புரிந்து கொள்ளணும். யார் பாகிஸ்தானில் இருந்து இங்கே ஊடுருவல் செய்து வந்திருக்கிறார்களோ, யார் பங்களாதேஷில் இருந்து ஊடுருவல் செய்து வந்திருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை ஊடுருவல்காரர்கள் என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர அவர்களை எப்படி இந்த மண்ணின் மக்களாக நாம் சொல்ல முடியும்? பாரதத்தில் உள்ள 140 கோடி மக்களின் சேவகர் திரு நரேந்திர மோடியை தவிர பாகிஸ்தானில் இருந்தும் வங்கதேசத்திலும் வந்தவர்களுக்கு அவர் எப்படி சேவகராக இருக்க முடியும்? அந்த ஊடுருவல்காரர்களால் அவர்கள் நிறைய குழந்தைகளை பெற்றுக் கொள்வது என்பதை தாண்டி அவர்களால் இந்த தேசத்திற்கு பாதுகாப்பின்மை ஏற்பட்டிருக்கிறது. ரோஹிங்கியா முஸ்லிம்களை வங்கதேசத்தினுடைய முஸ்லிம்கள் நாடு என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டில் அனுமதிச்சாங்களா? ரோஹிங்கியா முஸ்லிம்களை பாகிஸ்தானில் அனுமதிச்சாங்களா? ஆனால் பாரதம் அனுமதித்திருக்கிறது. அவர்களை அகதிகளாக நாங்கள் அனுமதித்திருக்கிறோம். ஆனால் இங்க இருக்கக்கூடிய தமுமுக, எஸ்டிபி போன்ற பயங்கரவாத பிரிவினைவாத சக்திகளோ, அது மட்டுமல்லாம ஒரு சில இஸ்லாமியர்களுக்கு உதவி செய்கிறோம் என்ற போர்வையில் உசுப்பேற்றி விடுக்கிற திருமாவளவன் போன்றவர்களும் இஸ்லாமியர்களுக்கு ஏன் குடியுரிமை தரவில்லை, இஸ்லாமியர்கள் ஏன் அடைக்கலம் தரவில்லை என்று கேட்கிறார்கள். இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தில் உள்ளவர்கள் சம பங்கு இருக்கிறவர்கள், எந்த மாற்று கருத்தும் இல்ல. பாகிஸ்தானில் உள்ளவர்களுக்கும் பங்களாதேஷில் உள்ளவர்களுக்கும் நாங்கள் ஏன் குடியுரிமை தர வேண்டும் என்பதைத்தான் கேட்கிறோமே தவிர இதில் இந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர் என்ற எந்த பாகுபாடும் கிடையாது. எங்களை பொறுத்தவரை இந்த மண்ணின் மக்களுக்கு முதல் உரிமை. அகதிகளாக யார் வந்தாலும் அது சட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் தீர்வை வழங்குவோமே தவிர மதத்தின் பெயரால், வாக்கு வங்கியின் பெயரால் நாங்கள் ஒரு சார்பாக நடக்க மாட்டோம் என்பதை ஊடகங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம்.